வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கீர்த்தனா விளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மனவேதனையில் மஹிந்த ராஜபக்ச. இலங்கையில் வேகமாக பரவி வரும் நோய் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. போலீஸ் அதிகாரிகள் 3 பணியிடை நீக்கம். கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை. இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. அமெரிக்காவும் ஐக்கிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டியது. இனி தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகள் குற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவர்களை குற்றவாளி என்று முத்திரை குத்துவது நியாயமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டு மஹிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசியல் ரீதியாக பழி வாங்குவது நியாயமில்லை என மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். தனது உடல்நல குறைபாடுகளை பயன்படுத்தி சிலர் தன்னை அரசியல் ரீதியாக பழி வாங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற தவறான தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படுவது வருத்தமளிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாய்ப்புற்று நோய் வேகமாக பரவி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய நிலையில் வாய்ப்புற்று நோய் காரணமாக அதிகளவான நோயாளிகள் இறக்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. இலங்கையில் நாளாந்தம் குறைந்தபட்சம் 3 பேர் வீதம் வாய்ப்புற்று நோய் காரணமாக உயிரிழந்து கொண்டிருப்பதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு மையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று வருடம்தோறும் சுமார் 3100 பேரளவிலான வாய்ப்புற்றுநோய் நோயாளிகள் இலங்கையில் உயிரிழந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது. மருதானை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகள் 3 பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரருடன் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 23ஆம் தேதி கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 11,320 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவரை கைது செய்தனர். குறித்த நபரை சோதனை செய்த போது அவர் வைத்திருந்த கையடக்க தொலைபேசியில் போலீஸ் அதிகாரிகள் தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் குரல் பதிவுகள் இருந்துள்ளன. இதன் காரணமாக போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு உதவிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் 22, 30 மற்றும் 32 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரிய வருகின்றது. கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாத்தளை பலாபத்வல்ல பகுதியில் உள்ள வீடொன்றில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததை அடுத்து ஏற்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மாத்தறை பலாபத்வல்ல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடையவர் ஆவார். சம்பவ தினமான நேற்று மாலை உயிரிழந்த நபர் மேலும் 3 சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு சந்தேக நபர் மற்றும் வீட்டாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் அதிகரித்ததை தொடர்ந்து சந்தேக நபர் அருகிலுள்ள கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரின் கழுத்தில் தாக்கியதுடன் மற்றொரு நபரை வெட்டி காயப்படுத்தியதாக தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. உலகின் 2 முக்கிய பொருளாதார சக்திகளான அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயர் இடையே ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 15% வரி விதிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. ட்ரம்ப் அரசாங்கம் ஆரம்பத்தில் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு 30% இறக்குமதி வரி விதிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 15% குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியமும் சில அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்களிப்பதன்
அதன் மூலம் தனது சந்தையை திறந்துள்ளது. இந்த நடவடிக்கை பொருளாதார நம்பிக்கையை ஏற்படுத்துவதுடன் உலக வர்த்தகத்திலும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.